போப் பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் அவர்கள் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தார். அவரின் இளமை காலம் தூரியன் என்ற நகரில் கழிந்தது. பள்ளி படிப்பை முடித்த சமயத்தில் அவருக்கு நுரையீரல் தொற்று நோய் ஏற்பட்டது. அந்த நோயிலிருந்து பிழைத்து வந்தால் மீதம் இருக்கும் தனது வாழ்நாட்களை இறைவனுக்காக ஒப்பு கொடுப்பதாக வேண்டிக் கொண்டார். அவ்வாறே அந்த நோயும் குணமடைய அவர் வேண்டியது போலவே குருத்துவ பணியில் தன்னை இணைத்து கொண்டார். 2013 மார்ச் மாதம் 13ஆம் தேதி கிறிஸ்தவ வரலாற்றின் 266வது திருத்தந்தையாக முடிசூட்டப்பட்டார். பதவியேற்ற முதல் நாளிலிருந்து கிறிஸ்தவ மதத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கினார். முக்கியமாக போப் ஆண்டவர்கள் அணியக்கூடிய தங்கத்தினால் செய்யப்பட்ட சிலுவையை அணிய மறுத்துவிட்டார். அதற்கு மாறாக பல ஆண்டுகளாக தான் பயன்படுத்தி வந்த இரும்பினால் செய்யப்பட்ட சிலுவையையே அணிந்து கொள்வதாக சொன்னார். அதேபோல் கிறிஸ்துவின் அரியணை என்று அழைக்கப்படும் உயரிய நாற்காலியில் அமர்ந்து மற்றவர்களைப் போல வாழ்த்துக்கள் பெறவில்லை. மாறாக நின்று கொண்டே அனைவரிடமிருந்தும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். தனக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்துக் கொள்வதில் எப்பொழுதும் ஆர்வம் காட்டினார். ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாகவும் இத்தாலியில் உள்ள அகதிகளுக்கு, குறிப்பாக தென் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து தப்பி வந்த அகதிகளுக்கு பரிவு காட்டுபவராகவும் திகழ்ந்தார். அவர்களின் அவல நிலையை உலக நாடுகளின் பார்வைக்கு கொண்டு வந்தார். சிறிது காலத்திலேயே மனித குலத்தின் மனச்சாட்சியாக மாறினார். அவர் பதவியேற்று 9 மாதங்களுக்கு உள்ளாகவே 2013ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்ற விருது அவருக்கு டைம்ஸ் பத்திரிகையால் கொடுக்கப்பட்டது. அரசியல் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் அவரது சேவை உலகத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தது. கடந்த சில மாதங்களாக நுரையீரல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். நிமோனியா காய்ச்சலும் அவருக்கு இருந்தது. எந்த நோய் அவரை குருவாக மாற்றி இந்த நிலைக்கு கொண்டு வந்ததோ அதே நோய் தொற்றின் காரணமாக போப்பாண்டவர் இன்றைய தினம் 2021 ஏப்ரல் 2025 இந்த உலகை விட்டு மறைந்தார்.